டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸ் கருப்பு கவுனி அரிசி ஃபைபர் ரொட்டி தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மில்லட்ஸில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ராகி, கம்பு, வரகு, குதிரைவாளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருப்பு கவுனி அரிசியும் எடுத்து வீட்லேயே வாஷ் பண்ணி அது எண்ணெயில் ஆற வச்சு வறுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ரவை மாதிரி பொடி பண்ணுங்க, ரொம்ப நைஸாக பண்ணால் நல்லா இருக்காது இந்த ரொட்டி. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து, தேங்காய் பூ, கேரட் துருவி, பீட்ரூட் துருவி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து காரத்துக்கு சிவப்பு மிளகாய், கொஞ்சமாக சோம்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வறுத்து கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடணுங்க. தெளித்து அது தண்ணி இழுக்கும், மில்லட்ஸ் வந்து தண்ணி நிறைய இழுக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுட்டு மறுபடியும் ட்ரை ஆகிடும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். அந்த மாதிரி ஒரு 2-3 முறை தெளித்து அது கரெக்டாக அந்த பதம் வரும். இந்த மாதிரி எடுத்து இந்த உருட்டுற மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம்லாம் வராது, நம்ம அரிசி ரொட்டிக்கு எப்படி வரும் அந்த மாதிரி வரும். ஒரு தோசைக்கல்லில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இதை அப்படியே எடுத்து நல்லா கைகாலால் இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம். உங்களுக்கு மெல்லிசாக வேணால் மெல்லிசாக தட்டலாம், இல்லை கொஞ்சம் கனமாக வேணால் கனமாக தட்டிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. தட்டி மறுபடியும் லைட்டாக மேலே நெய் அப்ளை பண்ணி திருப்பி போட்டு எடுத்துடலாம். சைடிஷ் எல்லாமே நல்லாயிருக்குங்க. நான்வெஜ், வெஜ் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது டயபெட்டிக் நார்மலாக இருக்கும், வெயிட்டும் லாஸ் ஆகும், ஃபேட்டி லிவரும் வராதுங்க.